தமிழ்நாடு சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்ட மசோதாக்களின் மேல் ஆளுநர் ரவி முடிவெடுக்காமல் வைத்திருந்தார். இதை குறித்து தமிழ்நாடு அரசு உச்சநீதிமன்றத்தில் தொடுத்திருந்த வழக்கில் 2025 ஏப்ரல் 8ஆம் தேதி தீர்ப்பு வழங்கப்பட்டது. சட்டமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட மசோதாக்களை ஆளுநர் இவ்வளவு நாட்கள் வைத்திருந்தது சரியல்ல என்று கூறிய நீதிபதிகள் JB பரிதிவாலாவும் ஆர் மகாதேவனும் அந்த மசோதாக்களை உச்சநீதிமன்றம் அனுமதிப்பதாக தீர்ப்பளித்துள்ளனர். அதிமுக, திமுக இரண்டு கட்சிகளின் அரசாங்கங்களும் நிறைவேற்றிய மொத்தம் 10 மசோதாக்கள் மேல் முடிவெடுக்காமல் ஆளுநர் ரவி நிறுத்தி வைத்திருந்தார். இவை அனைத்துமே பல்கலைக்கழகங்களின் அதிகாரத்தை ஆளுநரிடமிருந்து மாநில அரசுக்கு மாற்றுவதை குறித்த திருத்த மசோதாக்கள் ஆகும். அவை தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழகம் திருத்த மசோதா 2020 ஜனவரி, தமிழ்நாடு மீன்வள பல்கலைக்கழகம் திருத்த மசோதா. இதற்கு பல்கலைக்கழகத்திற்கு ஜெயலலிதாவின் பெயர் வைப்பதற்காக 2020 ஜனவரி மாதம் இந்த மசோதா கொண்டுவரப்பட்டது. இவை இரண்டும் அதிமுக அரசால் கொண்டுவரப்பட்டது. சென்னை பல்கலைக்கழக திருத்த மசோதா 2022 ஏப்ரல், தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக திருத்த மசோதா 2022 மே, தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் சட்ட பல்கலைக்கழக திருத்த மசோதா 2022, தமிழ்நாடு டாக்டர் MGR மருத்துவ பல்கலைக்கழக திருத்த மசோதா 2022, தமிழ் பல்கலைக்கழக திருத்த மசோதா 2022, தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழகம் கூடுதல் திருத்த மசோதா 2023, சித்த மருத்துவ பல்கலைக்கழக மசோதா 2023, சென்னைக்கு அருகில் சித்த மருத்துவ பல்கலைக்கழகம் ஆரம்பிப்பதை குறித்த மசோதா, அண்ணா பல்கலைக்கழக திருத்த மசோதா ஆகிய 10 மசோதாக்கள் ஆகும். இதுபோன்ற செய்திகளை தவறாததற்கு தமிழ் பொம்மருடன் இணைந்திருங்கள்.